வணக்கம் சகோ. இன்னைக்கு எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸை அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க என்னென்ன சினிமா தகவல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர் சரத்குமார் ஹீரோவா நடிக்கிற 150வது படம் தான் ஸ்மைல் மேன். இந்த படத்தை டைரக்டர் சயான் பிரவீன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஸ்மைல் மேன் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த படத்தை ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியா எடுத்திருக்காங்க. டீசர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்க இந்த 150வது படம் மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது. ஏன்னா டீசரும் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக படம் 100% நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பலாம். சென்னை கமலா சினிமேக்ஸில் நம்ம எஸ்டிஆர் சிம்புடைய சிலம்பாட்டம் படத்தை நவம்பர் 23 கமலா சினிமேக்ஸில் மட்டும் ரீரிலீஸ் பண்ணுறதா கமலா சினிமேக்ஸே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பாலா டைரக்ஷனில் ஆக்டர் அருண் விஜய் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் வனகான். இந்த படம் பொங்கல் 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆக்டர் அருண் விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அருண் விஜய் அவருடைய பர்த்டேவை அனாத ஆசிரமத்தில் இருக்கிற சின்ன குழந்தைகளோட சேர்ந்து கொண்டாடியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் டைரக்ஷனில் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் சொர்க்கவாசல். இந்த படம் நவம்பர் 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி படம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரிலீஸ் டேட் ப்ரோமோ அப்படிங்கிற வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்க புஷ்பா படம் டிசம்பர் 5 தியேட்டரில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேமிலி படம் டிசம்பர் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சுகுமார் டைரக்ஷனில் நம்ம அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்க புஷ்பா 2 படம் வேர்ல்டு வைடாக டிசம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. புஷ்பா 2 படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா லாங்குவேஜ்லையும் புஷ்பா 2 படத்தை ரொம்பவே தீவிரமாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. புஷ்பா 2 மூவி நவம்பர் 24 சென்னையில் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜில் புஷ்பா 2 படத்துக்கான ப்ரொமோஷனை பண்ணுறாங்க. படத்துடைய ப்ரொமோஷனுக்கு புஷ்பா அல்லு அர்ஜுனே நேரில் வந்து படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறாரு. இந்த நியூஸை மூவி டீமே இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மோகன்லாலே ஹீரோவா நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் பேரோஸ். இந்த படம் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் கலந்த ஒரு சூப்பரான படமாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு மோகன்லால். இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் டிசம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது மலையாளம் லாங்குவேஜில் மட்டும். ஏஆர் ரகுமான் அவருடைய ஒய்ஃப் சைரா பானு ஒரு பியூட்டிஃபுல் கப்புளாக இருந்த இவங்களுடைய 29 வருஷ கல்யாண வாழ்வை இன்னையோட முடிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் மியூச்சுவலாக டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல, வரிசையாக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோஸும் மியூசிக் டைரக்டர்ஸும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. டி இமான் அவர்களும் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. ஜிவி பிரகாஷும் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஏஆர் ரஹ்மான். ஏன் எதுக்கு அப்படிங்கிற எந்த கேள்விக்கும் நம்ம கிட்ட பதில் இல்லை. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். தொடர்ந்து சினிமா நியூஸ் பார்க்கறதுனால இதுவும் ஒரு நியூஸாக கடந்து போயிடலாம். மினி கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த கேமை உங்களில் நிறைய பேர் விளையாடி இருக்கலாம். நான் இது வரைக்கும் இந்த கேமை விளையாடினதில்லை. இந்த கேமை பேஸ் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு. இப்போ தமிழ் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2025 ஏப்ரல் 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு டு ட்ரைன் யுவர் டிராகன் அப்படிங்கிற இந்த அனிமேஷன் மூவியை பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இந்த ஹவு டு ட்ரைன் யுவர் டிராகன் படத்துடைய சீரீஸ்லேருந்து இது வரைக்கும் 3 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. 3மே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அனிமேஷன் மூவியை லைவ் ஆக்ஷன் மூவியை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கும் ஹவு டு ட்ரைன் யுவர் டிராகன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிசராம அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது அந்த அனிமேஷன் படத்தில் என்னென்ன காட்சிகள்லாம் வந்துச்சோ அதே சீன் பை சீன் அதே மாதிரியே அப்படியே அந்த படத்தை அப்படியே லைவ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்திருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே அந்த அனிமேஷன் படத்தை லைவ் ஆக்ஷன் படமாக பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. லைவ் ஆக்ஷன் படத்தை பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம மறுபடியும் அதே அனிமேஷன் படத்தையும் இன்னொரு வாட்டி பார்த்துடலாமே அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனாலும் என்ன பண்ணுறது, காசு செலவு பண்ணி அதை அப்படியே லைவ் ஆக்ஷன் படமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ட்ரைலரும் நல்லா தான் இருக்குது. இந்த படம் 2025 ஜூன் 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிமேஷனாக இது வரைக்கும் பார்த்ததுக்கும் லைவ் ஆக்ஷனில் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஆக்டர் சத்யதேவ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஜீப்ரா. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. ஜீப்ரா படம் நவம்பர் 22 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஜீப்ரா படத்துடைய தமிழ் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ட்ரைலர் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்டர் மேகா ஆகாஷ் நடிச்சிருக்க விகட கவி அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸுடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வெப் சீரிஸ் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் நவம்பர் 28 G5 OTTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டான படங்களை கொடுத்த டைரக்டர் ஜோஜோ ஜார்ஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்க பாணி படம் தமிழ் டப்பில் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைரக்டர் எழில் பெரியவேடி டைரக்ஷன் பண்ணியிருக்க பராரி படத்துடைய பிரஸ் மீட் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த பிரஸ் மீட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. பராரி படம் நவம்பர் 22 வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் சுசீந்திரன் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன கங்கோவன் படத்தை ஃபேமிலியோட போய் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு வந்து கங்கோவன் படத்தை பாராட்டி ஒரு வீடியோ ஒன்றையும் ஷேர் பண்ணியிருக்காரு. படத்தை என்னோட பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நானும் என் ஃபேமிலியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி கங்கோவன் படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ சூப்பராகவும் நல்லாவும் இருக்கிற ஒரு படத்தை எதுக்காக நல்லா இல்லைன்னு நெகட்டிவ் ரிவ்யூஸும் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னும் கங்கோவன் படத்தை பற்றி பேசி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல்.
ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்க ஹலோ மம்மி அப்படிங்கிற மலையாளம் ஹாரர் த்ரில்லர் காமெடி மூவி நவம்பர் 21 மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சூதுகவும் 2. இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இன்னைக்கு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் டிசம்பர் 13 வேர்ல்டு வைடா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹாலிவுட்ல லைன் கிங் படத்துடைய ப்ரீக்குவலாக எடுத்திருக்க படம் தான் முஃபாசா த லைன் கிங். இந்த படத்துடைய ஃபைனல் தமிழ் ட்ரைலரை இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். லைன் கிங் படமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த முஃபாசா த லைன் கிங் படமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படம் டிசம்பர் 20 தமிழ் டப்போட தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் ஷாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் அஸ்திரம் த சீக்ரெட். இந்த படத்துடைய ஃபுல் ஒர்க்கையும் மூவி டீம் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அஸ்திரம் படத்துடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை 5 ஸ்டார் கே செந்தில் தான் வாங்கியிருக்காரு. இவர் தான் இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாரு. நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற சாங்கை ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, சூப்பர் ஹிட்டும் ஆச்சு. இப்போ இந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் சாங் நவம்பர் 25 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் தியேட்டர்லையும் ஓடிடியிலும் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்ப்போம். ஆக்டர் அசோக் செல்வன் ஹீரோவா நடிச்சிருக்க எனக்கு தொழில் ரொமான்ஸ் படம் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அகர்வா ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் நிறங்கள் 3. இந்த படத்தில் ஆக்டர் சத்யராஜ், ஆக்டர் ரகுமான், ஆக்டர் அம்மு அபிராமி இவங்கெல்லாம் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பிரபுதேவா மாஸ்டர் மடோனோ செபஸ்டின் லீடா நடிச்சிருக்க ஜாலியா ஜிம்கானா படம் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தூவல் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. குப்பன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் இந்த வாரம் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் எழில் பெரியவேடி டைரக்ஷன் பண்ணியிருக்க பராரி படம் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் சத்யதேவ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஜீப்ரா. இந்த படத்தில் ஆக்டர் பிரியா பவானி சங்கர் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் ஜோஜோ ஜார்ஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்க பாணி படம் தமிழ் டப்போட நவம்பர் 22 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். ஆக்டர் சுனன்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன ராக்கெட் டிரைவர் படம் நவம்பர் 18 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லைன் மேன் அப்படிங்கிற தமிழ் படம் நவம்பர் 22 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஏலியன் ரோம்லெஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நவம்பர் 21 ஹலு ஓடிடியில் தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பெல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் மூவி நவம்பர் 22 நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. சீக்கிரம் தமிழில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணால் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். த மேரி ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 20 தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 20 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், பிரான்ச் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிஸ்கிந்த காண்டம் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நவம்பர் 19 மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விவேசின் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் நவம்பர் 19 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பஹீரா அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ கன்னட மூவி நவம்பர் 21 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாம் இந்த வீடியோவில் பார்த்த இந்த படங்களாம் தான் இந்த வாரம் தமிழில் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், பரோட்டா சூரியன இவங்களுடைய அற்புதமான நடிப்பில் கலர்ஃபுல்லாக ரிலீஸ் ஆன படம் தான் ரஜினி முருகன். இந்த படத்தை இப்போ மறுபடியும் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ண போகிறதா மூவிடீம் கிட்ட இருந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எந்த டேட்டில் இந்த படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டேட் கன்ஃபார்ம் ஆனதும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்த இந்த எக்கச்சக்கமான சினிமா தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை. அடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் அதிகமான சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.